பிரியமானவர்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இந்த காலையில் உங்களை சந்திக்கிறதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ இந்த நாளில் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம் 17வது வசனம். எரேமியா சாப்டர் 30 verse 17. அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரம் பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன், காயங்களை நான் என்ன பண்ணுவேன், கட்டுவேன், அதை ஆற்றுவேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மகள் என்ன பண்ணான்னா, சிராமிக்கில் இருக்கிற ஒரு பூத்தொட்டியை எடுத்துகிட்டு போகும்போது கை தவறி அது கீழே விழுந்துருச்சு. சரி, விழுந்த உடனே அது ஃபுல்லாக உடைந்தது. ஸோ உடஞ்சி போன உடனே அவள் என்ன பண்ண தெரியல, அவளுக்கு பிடிச்சமான அது பூத்தொட்டி. ஸோ அது உடஞ்சிருச்சேன்னு சொல்லி கவலைப்பட்ட டைமில் ஸோ அவங்களுடைய அண்ணன் என்ன பண்ணார்னா, அந்த உடஞ்ச எல்லாத்தையும் எடுத்து, இப்போ தான் நம்ம ஃபெவி ஸ்டிக்லாம் சொல்கிறோம் தெரியுமா, அப்படியே உடனே ஒட்டிடும். அது மாதிரி ஒரு காரியத்தை அந்த உடைந்த பாகங்கள்லாம் ஒன்று சேர்த்து திரும்பவுமாக அந்த பாட்டை ரெடி பண்ணார். ரெடி பண்ணிட்டு மாத்திரமல்ல, எங்கெங்கெல்லாம் கிராக் இருக்குதோ அந்த இடத்துல எல்லாம் ஒரு நல்ல ஒரு டிசைன் வரைஞ்சார். நல்ல அழகான டிசைன்ஸ், அது கிராக் மாதிரி தெரியாமல் ரொம்ப அழகாக டிசைன் பண்ணிட்டார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த அழகை காட்டிலும் இப்போ கூடுதலான ஒரு அழகு அந்த பாட்டில் இருந்துச்சு. நம்ம தேவன் அப்படிதான். ஒரு நிறைய காரியங்களை நீங்கள் காயப்பட்டிருக்கலாங்க, நிறைய வேதனைங்க அனுபவிச்சிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் அந்த காயத்தெல்லாம் என்ன பண்ணுறாருன்னா உண்மையாகவே சுகமாக்குகிறார். அதில் இன்னும் அழகுபடுத்துகிறார். வெளியே அந்த காயம் தெரியாத மாதிரி, வெளியே அந்த காரியங்கள் எதுவுமே யாரும் பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியாதபடி உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். யாரும் உங்களை பார்த்து சொல்லவே மாட்டாங்க, நீங்கள் இப்படியா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா கர்த்தர் உங்கள் காயங்களை ஆற்றுகிறது மாத்திரமல்ல, அது யாரும் பார்த்தாலும் ஸோ இப்படிப்பட்ட வேதனை நீங்கள் போனீங்கன்னு தெரியாத மாதிரி கர்த்தர் மாற்றிடுவார். உங்கள் வாழ்க்கை அப்படி மாற்றிடுவார். நீங்கள் விசுவாசிங்க, கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். நம்மளை ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கைகள் ஆண்டவரே நிறைய காயங்களால் கட்டப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த காயங்கள் எல்லாம் நீங்கள் ஆற்றி ஆண்டவர்களுக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணி ஆண்டவரே வர நாட்கள் அவர்களை பார்க்கும் பொழுதே ஆண்டவரே உன் வாழ்க்கையில் இப்படி நடந்தது நாங்கள் எதிர்பார்க்கவே என்று சொல்லத்தக்கதாக அவங்க வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றுங்க, சுகமாய் மாற்றுங்கப்பா. அன்றைய கர்த்தாவே எல்லாரோட வாழ்க்கையுடைய கருத்துல வைக்கிறேன். படிக்கிற பிள்ளைகள், வேலைக்கு போகிற பிள்ளைகள், யூத் பிள்ளைகள், வயதானவர்கள், அந்த எல்லாரோட வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே. வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகள் அவர்களோட வாழ்க்கையை மாற்றுங்க. இந்த நாளில் பிறந்த நாள் கொண்டாடுகிற பிள்ளைகளோட வாழ்க்கையெல்லாம் மாற்றுங்க ஆண்டவரே, செழிப்பாய் மாற்றுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நாளிலே ஆண்டவரே சால்வேஷன் டிவிக்காய் ஜெபிக்கிறோம். அதை ஆசீர்வதிங்க. எஸ்தர் திருச்சபை ஆசீர்வதிங்க. அநேக ஜனங்களை கொண்டு வாங்க ஆண்டவர். அந்த திருச்சபை லேண்டு காரியத்துக்கு தேவையெல்லாம் சந்திங்க ஆண்டவர். எப்படி ஆயிரம் வழிகளை திறங்க, உண்மையை நம்பி இருக்கிறோம். நிறைய காரியங்களை வாய்க்க பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென். கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். தைரியமா இருங்க, எதை குறித்து கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.